குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா. என்ன அப்படின்னா, இது வந்து நியூ சிலபஸ், அதாவது ஜிகேவாக இருந்தாலும் சரி தான், இல்லை சைக்காலஜியாக இருந்தாலும் சரி தான், இல்லை மேஜர் சப்ஜெக்டாக இருந்தாலுமே அவங்க நிறையா மாடிஃபிகேஷன் வந்து சிலபஸ் அப்படிங்கிற வந்து நியூ சிலபஸ். ஆனால் டூரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்க டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கம்மியான டூரேஷன் தான் ஸோ கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களால் வந்து சிலபஸ் அப்படிங்கிறத வந்து 100% வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னு ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு குட் அண்ட் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான். ஏன் இதை ஃபைனல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் போஸ்டிங் வாங்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ என்ன சார் இதை வந்து ஃபைனல் சான்ஸ்னு சொல்கிறீங்க, இறுதி வாய்ப்புன்னு சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாமே வராதா அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வரும். ஆனால் இப்போ இருக்க சிச்சுவேஷன் பார்க்கும்போது எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால இந்த எக்ஸாமில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து ஸோ ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய ரிட்டையர்மெண்ட் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து உங்களால் அனலைஸ் பண்ணவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பிஎட் முடிச்சுட்டு எம்எட் பண்ணியிருந்தால் தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை வந்து ஸோ டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாலும் நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்து ஸோ நடக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாமை வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாமாக, இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எப்படியாவது நீங்கள் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும். அதனால தான் இந்த எக்ஸாமை வந்து நான் ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுமோ ஸோ கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 100% வந்து ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, ஏன்னா ஸோ இது ரிலேட்டடாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஸோ ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸில் என்ன மீன் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஆர்பி ஆனுவல் பிளானரில் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பரில் தான் எக்ஸாம் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸோ அட்வான்ஸாகவே 1 month பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி October 12 வந்து எக்ஸாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து டேட் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும். இது ஒரு பாயிண்ட். தென் என்ன அப்படின்னா, இது நியூ சிலபஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு டூரேஷன் இல்லை. ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே டூரேஷன் இல்லை. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நியூ சிலபஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் டூரேஷன் இருந்தால் அவங்களால சிலபஸ் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஷார்ட் பீரியடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய டீச்சர்ஸ் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஸோ பாதிக்கப்படுறாங்க. அதனால் டேட் வந்து நீங்கள் வந்து ஸோ சேஞ்ச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் அப்படிங்கிற வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அது டென்டேட்டிவான ஆனுவல் பிளானர் தான். ஸோ அது எப்போ வேணாலும் அது ஃபிஃபராகவும் அவங்க சொன்னது அந்த ஆனுவல் பிளான் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல ஃபிஃபராகவும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம், இல்லை ஆஃப்டராகவும் ரிலீஸ் பண்ணலாம். அவங்க எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதுவே அவங்க மென்ஷன் பண்ணிங்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். பட் இந்த நியூ சிலபஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்களா கொடுக்கல அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம். கோர்ட் வந்து என்ன ஸோ சச்மெண்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்காக எல்லாருமே வந்து டேட் வந்து ஸோ என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம், கொஞ்சம் வந்து டூரேஷன் கிடைக்கும் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிற வந்து October 12 எக்ஸாம். இதை நோக்கி தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர டேட் வந்து ஸோ யாராக சொல்கிறாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஸோ நவம்பர் எண்டுலனா டிசம்பரில் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் இந்த 2025 நீங்கள் ஒரு பிஜி அசிஸ்டண்ட் ஆகணும் அப்படின்னா உங்களோட இலக்கு எக்ஸாம் டேட் October 12. இந்த October 12 மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கணுமே தவிர டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நவம்பரா டிசம்பரா, எந்த ஒரு கன்சிடரேஷனும் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. உங்களோட இலக்கு October 12 நோக்கி மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். மேபி
அந்த கோர்ட்டில் சர்ச்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற வந்து தெரியல. மேபி நமக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து அதை ஃபைனல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணணுமே தவிர இப்போவே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ கொடுப்பாங்களா மாட்டாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து டூரேஷன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ஷார்ட் டூரேஷனில் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், நீங்கள் எவ்வளோ டைம் கொடுத்தாலும் நீங்கள் யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறாங்களே தவிர அதாவது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டா நம்ம எல்லாருமே பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. அதுலேயுமே எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, 100% யார் எஃபர்ட் போடுறா, அதில் தான் யார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் படித்து போஸ்டிங் வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நம்ம எல்லாருமே இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் பண்ணலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த டைமை எந்த அளவுக்கு இப்போது ஸ்பீடாக இருக்கீங்களோ அதே ஸ்பீடாக நீங்கள் அக்டோபர் 12 நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும். மேபி ஸோ எல்லாருமே டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் நம்மளுமே டேட் வந்து ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளுமே ஸோ நிறைய கோரிக்கைகள் வச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் உங்களோட இலக்கு அக்டோபர் 12 எக்ஸாம், இதை நோக்கி மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர வேறு எந்த ஒரு ஸோ மைண்ட் செட்லேயும் தாட்லேயும் உங்களோட ஸ்டடீஸை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம், டிலே பண்ண வேண்டாம். ஸோ அதனால் எந்த அளவுக்கு ஸ்பீடாக அக்டோபர் 12 நோக்கி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதே ஸ்பீடோட இன்னும் நீங்கள் ஸ்பீடாக போட்டு எஃபோர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 100% வந்து போஸ்டிங் வாங்க முடியும். அதனால் எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மேபி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபைனல் ரிவிஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12 இது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 100% வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஸோ எக்ஸாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.